பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வருவான் கர்த்தாவு உதவி செய்தது, அதற்காக நன்றி. இந்த நாட்களில் நம்ம மோசையின் வாழ்க்கையை தியானம் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. அந்த தியானத்தை, அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணாமல் இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 3:11 முதல் யாத்ராகமம் 4:17 முதல் 17 வரை. யாத்ராகமம் 3:11 முதல் 4:17 வரை உள்ள வார்த்தைகள் இந்த வேத பகுதியில் வாசனை பண்ணும்போது நமக்கு தெரியும். இந்த வேத பகுதி எக்ஸ்கியூசஸ் ஆஃப் மோசஸ் இல்லைங்க, ஆப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் மோசஸ். ஆண்டவர் மோசே ஆண்டவரின் ஊழியத்துக்காக கூப்பிடும்பம் மோசே ஆண்டவரோடு சொல்ற எக்ஸ்கியூஸ் தான் இந்த வேத பகுதியில் எழுதியது. மோசேயின் மறுப்புகள் 3ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம் வாசிக்கும்பம் நமக்கு தெரியும். மோசே சொல்றது, லார்ட் ஐ ஹாவ் நோ எபிலிட்டி, ஆண்டவரே எனக்கு திறமை இல்லை, ஐ ஹாவ் நோ எபிலிட்டி, ஹூ ஐ ஆம், ஆண்டவரே ஞான் ஆறு. மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தால் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் ஒரு மெய்ப்பராய், ஒரு இடையராய், ஒரு ஷெப்பர்டாய் அவன் மாறியது. அவன் வாழ்க்கையில் பார்த்தால் உள்ள ஆசீர்வாதம் எல்லாமே நஷ்டப்பட்டது. ஒரு மெய்ப்பராய் 40 வருஷம் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட மோசேயின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடையாது. இந்த ஆடெல்லாம் மோசேயின் மாமியாராக ஜத்ரோவின் ஆடுதான், மோசேட ஆடு கிடையாது. அதற்காக தான் மோசே சொல்றது, ஆண்டவரே ஞான் ஆறு, ஹூ ஐ ஆம், ஆண்டவரே என் கையில் ஒன்றும் கிடையாது, ஆண்டவரே என் கையில் இருந்த ஆசீர்வாதம் எல்லாமே 40 வருஷம் பின்னாடி என் கையில் போயது. இன்னைக்கு பார்த்தால் என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் யாரும் கிடையாது. அது மட்டுமே அல்ல, ஆண்டவரே ஒரு மெய்ப்பராய் மாறியது. ஒரு மெய்ப்பர்னு சொல்லியால் மோசேயின் வாழ்க்கையில், ஈஜிப்டின் வாழ்க்கையில் அது ஒரு ரொம்ப இன்ஃபீரியர் ஒரு ஒர்க் தான். ஆதியாகமம் 46ஆம் அத்தியாயம் அதற்கு 34ஆம் வசனம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும், ஈஜிப்சியன்ஸ் தே ஹேட்டட் ஷெப்பர்ட்ஸ். ஈஜிப்டில் உள்ள மக்களுக்கு இந்த மேய்ப்பரே பிடிக்காது. அந்த ஒரு மேய்ப்பராய் இவன் மாறியது. ஒரு மேய்ப்பர் 40 வருஷமாய் அவர் ஒரு மேய்ப்பராய் மாறியது. ஈஜிப்டுக்கு பிடிக்காது. வாட் அபவுட் த ஹீப்ரூஸ்? யூதருக்கு எப்படி? யூதருக்கும் பிடிக்காது. 40 வருஷம் முன்னாடி அந்த பேசியப்பம் யூதர் சொல்லியது, நீ யாரு? Who are you to give us counseling? Who are you to give us advice? நீ யாரு? எதற்காக நீ சொல்ற, ഞങ്ങൾ கேட்கணுமா? அப்படி சொல்லியது. ஈஜிப்டுக்கும் வேண்டாம், யூதர்க்கும் வேண்டாம், ஆர்க்கும் வேண்டாத ஒரு சூழ்நிலையாய் மாறியது. ஆண்டவரே அப்படிதான் மோசே ஆண்டவரோடு சொல்றது, ஆண்டவரே who I am, I am nothing. ஆண்டவர் அந்த நேரத்தில் மோசேயோடு சொல்றது 12ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றது, மோசே நீ கவலைப்படாது, நீ ஆறு, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆறு நின்னோடு கூட இருக்கிறது, அதுதான் பெரிய காரியம். I am with you. ஆண்டவராகிய ஞான் உன்னோடு கூட இருக்கிறது. மோசே நினக்கு பயம் வேண்டாமா, நீ சஞ்சலப்பட வேண்டாம், ஞான் உன்னோடு கூட இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லியது. அது மட்டுமே அல்ல, ஆண்டவர் அவரோடு சொல்றது, ஞான் உன்னோடு கூட இருக்கிறது, அதற்காக நீ ஆண்டவரை ஆராதனை பண்ணணும். நீ ஆண்டவரை ஆராதனை
பண்ணணும். You have to worship me. When you have brought the people out of Egypt, you will worship God on this mountain. ஆண்டவராக ஞான் உன் கூட இருக்கிறது, அதற்காக என் பிள்ளைகளை நீ அந்த ஈஜிப்ட் தேசத்தின் வெளியில் கொண்டு வருவான் உனக்கு முடியும். நீ வெளியில் கொண்டு வந்த அப்புறம் நீ ஆண்டவராக என்ன இந்த மலையில் நீ ஆராதனை பண்ணணும். அந்த வார்த்தை ஆராதனையின் வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை. காரணம் அந்த வார்த்தை, அந்த the word that is being used for worship is a word that has a meaning different from worship. And what is that? That is to serve God. ஆண்டவரை நீ சேவை பண்ணணும். இன்னைக்கு நாள் கேள்வி பார்த்தால் ஆராதனை என்று சொல்லியால் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வந்து கையெல்லாமே பொக்கி ஹா 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 ஹல்லேலூயா ஆமேன் எல்லாமே சொல்லி ஜம்ப் எல்லாமே பண்ணி அது செய்யுന്നതാണ് ஆராதனை. ஆராதனைக்கு அர்த்தம் வேற ஒரு அருமையான அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் வந்து சொல்லியால் you have to serve the Lord. நீ ஆண்டவரே சேவை பண்ணணும். You have to serve him. Matthew chapter 11 verse 30 சொல்றது God's yoke is easy and his burden is light. ஆண்டவரின் நுகம் மெதுவாயதும் அவரின் சுமை லகுவாயும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தால் எந்த காரியமும் எனக்கு செய்ய முடியும் அப்படி கிடையாது. சில ரூல்ஸ் இருக்குது, சில ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த காரியம் ஃபாலோ பண்ணணும். சில ஃபவுண்டேஷனல் காரியம் இருக்குது. அந்த காரியம் ஃபாலோ பண்ணியால்தான். அதற்கு முதல் காரியம் நீ ஆண்டவரை சேவை பண்ணணும். ஆண்டவரின் பிரசன்னத்தில் ஒரு ஊழியம் பண்ணணும். நீ ஊழியக்காரனாய் இருந்தாலும், நீ விசுவாசி இருந்தாலும், நீ யார் இருந்தாலும் நீ ஆண்டவரை ஊழியம் பண்ணணும். எப்படி ஆண்டவரை ஊழியம் பண்ணாம உனக்கு முடியும்? விசுவாசியாய உனக்கு ஆண்டவரை எப்படி ஊழியம் பண்ண முடியும்? இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியமாய் வாழ்ந்தால் நீ ஆண்டவரின் ஊழியம் செய்கிறது. பாஸ்டர்ஸ்க்கு ஊழியம் சர்ச்சுக்கு உள்ளதான். விசுவாசிக்கு ஊழியம் சர்ச்சுக்கு வெளியில் தான். பாஸ்டர்ஸுக்கு ஊழியம் சோஷியல் மினிஸ்ட்ரி, இல்லைங்க டீச்சிங் மினிஸ்ட்ரி, இல்லைங்க எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி தான். പക്ഷെ വിശ്വാസിക്ക് ஊழியம் அவர் உலகத்தில் எங்கே இருக்கிறது, எங்கே வேலை பண்றது, எந்த காரியம் செய்யுது, எந்த ஸ்கூலில் போகுது, எந்த ஆபீஸில் போகுது, அங்கே எல்லாமே அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஒரு நல்ல சாட்சியமாய் வாழ்ந்து அந்த நல்ல சாட்சியம் இயேசுவின் சாட்சியத்தை வேற ஆளோடு சொல்லும்போது அது ஆண்டவரின் ஒரு ஊழியம் தான். அந்த காரியம் தான் ஆண்டவர் மோசேயோடு சொல்றது. மோசே, என் பிள்ளைகளை நீ இங்கே கொண்டு வந்து இந்த மலையில் நீ என்னை ஆராதனை பண்ணணும். ஆராதனைக்கு அர்த்தம் நீ என்னை சேவை பண்ணணும். Philippians 4:13 சொல்றது, I can do all things through him who gives me strength. ஆண்டவர் சொல்றது, நான் உன்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றிலும் உன் கூட ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாம் உனக்கு முடியும். அதுதான் ஆண்டவர் மோசேயோடு சொல்றது. இரண்டாம் ஆப்ஜெக்ஷன் மோசே ஆண்டவரோடு சொல்றது 3ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் மோசே சொல்றது, ஆண்டவரே நீ என் கூட இருக்குது. പക്ഷെ அவர் சொல்றது, அவர் கேட்டால், அந்த பிள்ளைகள் கேட்டால், who sent you, ஆர் உன்னை அனுப்பியது அப்படி கேட்டால் எந்தோ சொல்லான் முடியும்.
உன் கையில் எந்த மெசேஜ் இருக்குது அப்படி கேட்டால் எந்தோ சொல்லான் முடியும், என் கையில் வார்த்தைகள் கிடையாது. ஆண்டவர் சொல்றது, மோசே ஆண்டவரோடு சொல்றது கேட்கிறது, ஆண்டவர் உன் பேரு எந்த, உன் பேரு. அவர் பேர் என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் ஆண்டவரின் குணம். காரணம் பேர், நேம் signifies the character. மோசா வெள்ளத்தில் எடுத்தது, அதற்காக அவன் பேர் மோச வந்தது. வெள்ளத்தில் எடுத்தவன் மோசா, அதுதான் அவன் கேட்கிறது, ஆண்டவர் நான் வெள்ளத்தில் எடுத்தது அதற்காக என் பேரு மோசா, என்னை கூப்பிடுந்த ஆண்டவர், ஆண்டவரின் பேர் எந்த. He want to know the character of God. அந்த காரியத்தில் தான் அவர் பேரு கேட்கிறது. ஆண்டவர் சொல்றது, I am who I am. இருக்கின்றவராக நான் இருக்கிறேன். I am who I am. ரொம்ப important. அந்த verb to be verb and the verb to become verb. I am. அப்படி இருந்தால் நான் மட்டுமே இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தால் இந்த உலகத்தின் ஆல்பாயும் ஒமேகாவுமாக நான் மட்டுமே இருக்கிறது. Eternal God, eternity of God. அந்த காரியம்தான் அவர் பேசுறது. நான் பாஸ்டிலும் இருந்தது, நான் பிரசன்டிலும் இருக்கிறது, நான் ஃபியூச்சரிலும் இருக்கும். நான் எப்படி இன்னைக்கே இருக்கும் அப்படிதான் என்னைக்கே இருக்கும். Unchanging God. அந்த eternity of God தான் ஆண்டவர் அவரோடு சொல்றது. I am who I am. அந்த விஷயம், அந்த காரியம் யூதர் மக்கள் தெரிஞ்சு ஆண்டவரே அவர் ரொம்ப ஆனர் கொடுத்தது. யாகுவே, ஆண்டவரே அந்த பேர் யாகுவே. அந்த யாகுவே வாயில் பேசான் முடியாத ஒரு பேரு. They cannot utter the name Yahweh. மோசேயின் கல்பனைகள் கொடுத்தப்ப 4ஆம் கல்பனை அதுதான், you should not take the name of the Lord in vain. என் பேரு பிரயோஜனம் இல்லாம சும்மா உனக்கு எடுக்க முடியாது, நீ அப்படி எடுக்க கூடாது. எதற்காக ஆண்டவரின் பேர் எடுக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியம். ஆண்டவரின் பேரு ரொம்ப சீரியஸ். Seriousness, there is a seriousness when we utter the name of the Lord. ஆண்டவரின் பேரு, அந்த சீரியஸ்னஸ் நம்ம வாழ்க்கையில் வேணும். அந்த ரெவரன்ஸ், அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் நம்ம வாழ்க்கையில் வேணும். அந்த காரியம் தான் ஆண்டவர் அங்கே சொல்றது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, மோசையோடு சொல்றது, மோசே நீ போ. 16ஆம் வசனத்தில் மோசையோடு சொல்றது, go assemble the elders. நீ அங்கே போய் அங்கே இருக்கின்ற எல்டர்ஸ்னு நீ கூப்பிடு. ஆண்டவர் சொல்றது, எல்டர்ஸ்னு கூப்பிடு. 18ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றது, they will listen to you. அந்த எல்டர்ஸ் நீ சொல்ற அவர் கேட்கும். எல்டர்ஸ் கேட்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றது. அதற்கப்புறம் ஆண்டவர் அந்த மெசேஜ் அவர் கேட்டது. ஆண்டவர் எந்த மெசேஜ், வாட் இஸ் த மெசேஜ்? அவர் சொல்றது, மெசேஜ் உனக்கு நான் தரும். நீ அங்கே போய் ஃபாரோனோடு சொல்லு, ஆண்டவர் ഞങ്ങളோடு பேசியது. எப்படி நீ போனோம், நீ தனியே போகக்கூடாது. அந்த எல்டர்ஸ் எடுத்து நீ அங்கே போ. அங்கே போய் நீ சொல்லு, ஆண்டவர் God met us. அதுதான் ஆண்டவர் ഞങ്ങളെ met us. ஆண்டவர் மோசே மட்டுமே தரிசனம் கொடுத்தது. പക്ഷേ இங்கே ஆண்டவர் சொல்றது 18ஆம் வசனத்தில், அங்கே போய்
ஆண்டவர் ஞங்களோடு, இங்கே மோசே தனியே கிடையாது. அந்த மோசையின் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மக்களின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மாறியது. மோசையின் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மக்களின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மாறியது. ஆண்டவர் முதல் தரிசனம் கொடுத்தப்பம் அது மோசைக்கு மட்டுமே தரிசனம் கொடுத்தது. மோசையின் தேவனாக ஆண்டவர் வந்தது. அதற்கப்புறம் இங்கே ஆண்டவர் சொல்றது God of elders, அந்த மூப்பர், அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற மூப்பருக்கு எல்லாமே ஆண்டவர் அந்த தரிசனம் கொடுத்தது. மோசையின் தரிசனம் மோசைக்கு உள்ளே மட்டுமே இருக்காது, அந்த தரிசனம் இந்த மூப்பருக்கு எல்லாருக்குமே கொடுக்கணுமா? Transforming your vision to the people, அதுதான் செகண்ட் ஆஸ்பெக்ட். அந்த தரிசனம் மோசே எல்டர்ஸுக்கு கொடுத்தது. அதற்காக தான் அந்த எல்டர்ஸ் எல்லாமே மோசே கூட வந்தது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது 20ஆம் வசனத்தில், I will stretch my hand, என் கைகளை நான் இப்படி செய்யும், and I will plunder, I will do miracles, பெரிய அற்புதம் நான் செய்யும், பெரிய அற்புதம் நான் செய்யும். 22ஆம் வசனத்தில், and you will plunder. ஈஜிப்ட் தேசத்தில் இத்தனை நாள் நீ ரொம்ப வேலை பண்ணியது, പക്ഷേ கூலி கிடையாது, கூலி இல்லை. அந்த கூலி உனக்கு கிடைக்கும். நீ போய் அவரோடு இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படி சொல்லியால் அவர் தரும். They will give their gold and silver and their clothing. உன் வேலை, நீ வேலை எடுத்தது, இஸ்ராயல் மக்கள் தான் அந்த வேலை எடுத்தது. அந்த வேலையின் ஆசீர்வாதம் மிஸ்ரேம் மக்களுக்கு தான் கிடைச்சது. இஸ்ராயல் மக்கள் பில்டிங் கட்டியது, இஸ்ராயல் மக்கள் ரொம்ப வேலை செய்தது, ரொம்ப அத்வானம் பண்ணியது. പക്ഷേ அதற்கு ஆசீர்வாதம் எல்லாமே அவருக்கு கிடைக்காம மிஸ்ரேம் மக்களுக்கு தான் கிடைச்சது. அதற்காக தான் சொல்றது, அந்த அவருக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் அது உன்னுடைய ஆசீர்வாதம். உன்னுடைய ஆசீர்வாதம் அவரோட வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அவரோட வீட்டுக்குள்ளே உன் பக்கத்தில் வருமா? அதுதான் ஆண்டவர் சொல்றது. ஆண்டவர் சொல்றது, which you will put on your sons and daughters, your sons and daughters. அப்படி சொல்லியால் முதல் தரிசனம் மோசைக்கு கிடைச்சது. அந்த தரிசனம் மோசா அந்த எல்டர்ஸ், அந்த மூப்பருக்கு கொடுத்தது. அந்த மூப்பர்ஸ் அந்த தரிசனம் அங்க இருக்கின்ற ஜெனரேஷன்ஸுக்கு கொடுக்கணுமா? your sons and daughters. அதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொல்றது. அந்த காரியம்தான் I am who I am. இந்த கர்த்தர் ஒரு மனுஷருக்குள்ள இருக்கின்ற கர்த்தர் கிடையாது. ஒரு மனுஷருக்கு அந்த கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதமாய் மாறின அந்த கர்த்தர். அதற்கப்புறம் மோசே சொல்றது 4ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தில் மோசே சொல்றது, I have no authority Lord. ஆண்டவரே என் பக்கத்தில் அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் சொல்றது, they will not believe me. ஆண்டவரே நான் இந்த சொல்ற காரியங்கள் அவர் ஒண்ணுமே விசுவாசம் பண்ணாது. They will not believe. ஆண்டவர் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம், 3ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் ஆல்ரெடி சொல்லியது, அவர் உன் கூட இருக்கும். அப்படி சொல்லியாலும் மோசைக்கு விசுவாசம் கிடையாது. மோசே சொல்றது, அப்ப ஆண்டவர் அவரோட எந்தோ சொல்றது, மோசே உன் கையில் எந்தோ இருக்குது. மோசே உன் விசுவாசம், மோசே உன் பேச எல்லாமே கேட்டால் உன் பக்கத்தில் பெரிய காரியம் இருக்குது. அதுதான் உன் கையில் எந்தோ இருக்குது. மோசைக்கு தெரியும் அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்டஃப் மட்டுமே, ஒரு ஸ்டஃப், ஒரு வடி மட்டுமே அவன் கையில் இருக்கிறது.
அந்த வடி ஆண்டவர் சொல்றது, இந்த வடி எனக்குதா. அவர் ஆண்டவருக்கு கொடுத்தது. ஆண்டவர் அவனோடு சொல்றது, இந்த வடி கீழே இடு. அவன் கீழே இட்டது, அந்த வடி ஒரு பாம்பாய் மாறியது. அந்த ஈஜிப்டில் இந்த பாம்பு, கோப்ரா பாம்பு, அது பவர் ஆஃப் லைஃப். அந்த பாம்புக்கு தான் ஜீவன் மேலே அதிகாரம் இருக்குது. அந்த காரியம் பார்த்து தான் மோசே அங்கே ஓடுறது. ஆண்டவர் சொல்றது, நீ ஓடக்கூடாது, அங்கே நீக்கு. அப்படி சொல்லியால் இனி மோசே பாம்புக்கு அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரம் உன் கையில் இருக்கும் அப்படி சொல்லியது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, உன் கை எடுத்து உன் க்ளோத்துக்கு உள்ளே, உன் கார்மெண்ட்டுக்கு உள்ளே நீ இடு. மோசே அப்படி இட்டது. மோசையின் கை லெப்ரசியாய் மாறியது, குஷ்டமாய் மாறியது. அதற்கப்புறம் திரும்பி அவன் இட்டப்பம் அது மாறியது. ஆண்டவர் அவனோடு சொல்றது, ஜீவனுக்கு மேலே அதிகாரம் என் கையில் இருந்தாலும் அந்த அதிகாரம் உன் வாழ்க்கையில் சுகம் கிடைக்கிற அதிகாரம் தான். ஈஜிப்டின் அந்த அதிகாரம் ஆள்காரை ஒப்ரஸ் பண்ணுன அதிகாரம். പക്ഷേ இங்கே அந்த அதிகாரம் ஆள்காருக்கு சுகம் வருத்துன அதிகாரம். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, அந்த நீலுக்கு வெள்ளம் எடுத்து நீ கீழே இட்டால் அந்த வெள்ளம் blood it will turn into. ஆண்டவர் சொல்றது, அந்த ஈஜிப்டுக்கு மேலே, அந்த நேச்சருக்கு மேலே, அந்த உலகத்தின் மேலே உள்ள அதிகாரம், என் கையில் இருக்கிற அதிகாரம் எல்லாமே மோசே நான் உனக்கு தருது. உன் கையில் அதிகாரம் இல்லை, அப்படி நீ யோசனை பண்ணக்கூடாது. மத்தாய் 28 கடைசியில் ஆண்டவர் சொல்றது, all authority in heaven and earth is being given to you. இந்த உலகத்தில் எல்லாம் அதிகாரம் ஆண்டவரை விசுவாசம் பண்ற மக்களுக்கு இருக்குது. எதற்கு? சுகம். இந்த உலகத்தில் வரான்தான் அந்த அதிகாரம் கொடுத்தது. ஈஜிப்ட் மாதிரி ஒப்ரஸ் பண்ணான் கிடையாது. இந்த உலகத்தை ஒரு சுகமான உலகமாக்கி மாற்றான் அந்த அதிகாரம் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறது. அது கேட்டப்பழும் மோசே சொல்றது, 4ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம், 4ஆமത്തെ எக்ஸ்கியூஸ் அவன் பண்றது. அவன் சொல்றது, ஐ எம் நாட் அ குட் கம்யூனிகேட்டர். ஆண்டவர் சொல்றது, மோசே ஐ மேட் யூ. மோசே, உன் வாழ்க்கையில் ஞான் தான் உருவாக்கியது. உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஞான் தெரிஞ்சுதான் நடந்தது. அதுதான் ஆண்டவர் அவனோடு சொல்றது. Romans 8:28, all things work for good for those who believe and love God. ஆண்டவரை பயப்பட்டு ஆண்டவரின் சித்த பிரகாரம் நீ நடந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாய் தான் மாறும். மோசே, உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நல்லதுதான். இந்த வனாந்தரத்தில் நீ இருக்குது, இந்த 40 வருஷம் நீ இங்கே ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்தது. அது உன் வாழ்க்கையில் நல்லது, ஞான் தான் அது நல்கியது. அதற்காக ஒரு நல்ல டீச்சராய் நான் உன் கூட இருக்கிறது. 4ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றது, ஐ வில் ஹெல்ப் யூ டு ஸ்பீக், ஐ வில் டீச் யூ. ஆண்டவர் ஒரு நல்ல டீச்சராய் அங்கே அவனோடு சொல்றது. ஒரு நல்ல டீச்சராய். ஒரு நல்ல டீச்சர் என்று சொல்லியால் அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி ஆகணும். அந்த காரியம்தான் அந்த டீச்சருக்கு ஒரு ஆசை. என் வாழ்க்கையில் டீச்சிங் பண்ணும்போது எல்லாமே என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காட்டிலும் பெட்டராய் மாறணும். அந்த ஒரு காரியம்தான். அதற்காக தான் ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின் பண்றது. ஆண்டவர் சொல்றது, ஒரு நல்ல டீச்சராய் நான் உன் கூட இருக்குது. என் மாதிரி உன்னை ஒரு நல்ல ஒரு டீச்சராய் நான் மாற்றுமா, அந்த காரியம் தான் ஆண்டவர் சொல்றது. அதற்கப்புறம் கடைசி மோசே சொல்றது, 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம், கடைசி the final excuse, Lord send someone else. ஆண்டவரே, என்ன வேண்டாம், வேற யாரே நீ அங்கே இங்கே விடு. தீர்க்க தரிசன ஆகிய
எரேமியாவும் இந்த காரியம் தான் சொல்றது. அவர் சொல்றது, ஆண்டவரே என்னை கூப்பிட வேண்டாம், வேற யாரையும் நீ கூப்பிடு. மோசையும் அப்படிதான் சொல்றது. ஆண்டவர் சொல்றது, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு பேசான் முடியாது, அப்படி இருந்தால் ஆரோன் உன் பக்கத்தில் வந்து உன் கூட இருக்கும். அது மட்டுமே அல்ல, ஆண்டவர் சொல்றது 14ஆம் வசனத்தில், he is on the way. ஆண்டவர் மோசையோடு பேச இந்த டைமில், இதற்கு முன்னாடி தான் ஆண்டவர் ஆரோனோடு பேசியது, அவர் ஆன் த வே தான். உன்னோடு பேச முன்னாடி உன் வாழ்க்கையில் வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வச்சது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, take your stuff in your hand for you will perform miracle. 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றது, but take this stuff in your hand so you can perform the sign with it. உனக்கு பேசான் முடியாது, உனக்கு எபிலிட்டி இல்லை, அப்படி எல்லாமே இருந்தாலும் இந்த 40 வருஷம் இந்த வடி, இந்த ஸ்டஃப் உன் கூட இருந்தது. இந்த ஸ்டஃப் மட்டுமே எனக்கு போதும், இந்த ஸ்டஃப் மட்டுமே எனக்கு போதும். இந்த ஸ்டஃப், இந்த வடி, இந்த கோல் நீ பிடி, இந்த கோல் எனக்கு தா. இந்த கோல் காரணம் அநேக அடையாளம் உனக்கு செய்ய முடியும். அப்படி ஆண்டவர் சொல்றது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடும் சொல்றது, உன் கையில் எந்தோ இருக்கிறது, அந்த காரியம் எடுத்து உன்னை ஆசீர்வாதத்தின் மகனாய் மாற்றுமா. ஆண்டவரே, என் கையில் இருக்கின்ற காரியத்தை எடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றி, ஆண்டவர் என் கூட இருந்த ஒரு அற்புதம் என் வாழ்க்கையிலும் என் ஊழியத்திலும் நடத்தி அநேகருக்கு அற்புதத்தின் மகனாய் மாறுவான். என் பிள்ளைகள், ஹல்லேலூயா, என் சபையில் வருந்த பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுவான். ஆண்டவரின் சுகபலம் என் கூட இருக்கட்டே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு தான். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.